அமர்வில் பங்கேற்று ஆய்வுரை வழங்கி அமர்ந்திருக்கிற முனைவர் சி. இளங்கோ அவர்களே, எனக்கு பின்னர் உரையாற்றவிருக்கிற பேராசிரியர் ஞான அலாய்சியஸ் அவர்களே, அடுத்து உண்மையிலேயே நான் பங்கேற்கவிருக்கிற அமர்வு 3ஆம் அமர்வு. அந்த அமர்விலே பங்கேற்று உரையாற்றவிருக்கிற அறிஞர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் தேசிய போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க வேண்டும், வடசென்னை பகுதிக்கு செல்ல வேண்டும். அதன் பின்னர் நான் இரவு நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த 2ஆம் அமர்வில் ஒரு இடைச்சீறுகளாக நான் வர நேர்ந்து விட்டது. அதற்காக பொறுத்தருள வேண்டுகிறேன். மே 17 இயக்கம் மிகுந்த பொறுப்புணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வோடு இது போன்ற ஆய்வரங்கங்களை அறிஞர் பெருமக்களை கொண்டு நடத்தி வருகிறது. இதே அரங்கில் கடந்த ஆண்டு இந்த தமிழ் தேசிய பெருவிழாவை வெற்றிகரமாக நடத்தினார் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். அதிலும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினார். இது 2வது ஆண்டாக இந்த தமிழ் தேசிய பெருவிழா ஒருங்கிணைந்து பெற்று இன்றைக்கு முதல் நாள் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. நாளையும் நடைபெற உள்ளது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளில், கருப்பொருள்களில் ஆற்றல் வாய்ந்த ஆய்வறிஞர்களை அழைத்து வந்து இங்கே வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் பேசுகிற, மாணவர்களுக்கு வழங்குகிற அந்த ஆய்வுரைகளை இன்றைக்கு களத்திலே நின்று போராடக்கூடிய நமக்கு பேராசிரியர் பெருமக்கள் எடுத்து விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பின்னணியோடுதான் நாம் களத்தில் நிற்க வேண்டும், மக்களை அணுக வேண்டும், மக்களையும் அரசியல்படுத்த வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வு தான் இன்றைக்கு மே 17 இயக்கத்தின் செயற்பாடாக, களப்பணியாக அமைந்திருக்கிறது. மக்களை அமைப்பாக்குவது நம்முடைய மகத்தான பணி. அதற்கு அவர்களை அரசியல்படுத்த வேண்டியது இன்றியமையாத தேவை. அதற்கு முன்னர் களப்பணி ஆற்றக்கூடிய நமக்கு நம்முடைய அரசியலின் பின்புலம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அறிந்திருக்க வேண்டும், நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்பது நம்முடைய இலக்கு. இந்த தமிழ் தேசியத்தை வெறும் மொழி உணர்வாக, இன உணர்வாக மட்டுமே நாம் முன்னெடுத்து போனால் அது ஒரு கட்டத்திலே வேகம் இழந்து, வீரியம் இழந்து திசை மாறி போகிற வாய்ப்பு இருக்கிறது. அது பிற மொழியின் மீதான வெறுப்பையும், பிற இனத்தின் மீதான வெறுப்பையும் வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். அவ்வாறு இல்லாமல்
தமிழ் தேசியம் என்கிற அரசியலை முழுமையாக உணர்ந்து அறிந்து தெளிந்து அதனை செழுமைப்படுத்த வேண்டிய களப்பணிகளை நாம் ஆற்ற வேண்டும். அதுதான் முதன்மையானது. ஆகவே மொழி உணர்வும் இன உணர்வும் அடிப்படை தேவை என்றாலும் கூட வரலாறும் வரலாற்றின் பின்புலமும் அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த புரிதலோடு தான் இத்தகைய கருத்தரங்குகள் மே 17 இயக்கத்தால் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழர் வரலாறு அது அரசியல் சார்ந்தது, பண்பாட்டை சார்ந்தது, இதர வாழ்வியலை சார்ந்தது என்கிற அடிப்படையில் முப்பெரும் தலைப்புகளாக பிரித்து 2 நாள் அமர்வுகளை தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார், ஒருங்கிணைத்திருக்கிறார். எழுச்சியும் வீழ்ச்சியும் கொண்டதுதான் வரலாறு. மகிழ்ச்சியும் துன்பமும் கலந்ததுதான் வரலாறு. அந்த வரலாற்றில் அரசியல் களத்திலே பங்கேற்பவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அந்த வரலாற்றை எழுதக்கூடியவர்களாக படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரசியல் களத்தில் நேரடியாக பங்கேற்க முடியாத உழைக்கும் மக்கள் இதை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல், அரசியலோடு தொடர்பு இல்லாமல், இலக்கியத்தோடு ஈடுபாடு இல்லாமல் எப்போது போல் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த அரசியல் எழுச்சியால் அல்லது அரசியல் வீழ்ச்சியால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள், அதன் விளைவுகளை சந்திக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் இந்த அரசியல் களத்திற்கும் தொடர்பில்லை, நேரடி தொடர்பில்லை. இந்த மண்ணை யார் யார் ஆண்டார்கள் என்று அவர்கள் ஆண்ட போதே உழைக்கிற மக்களுக்கு தெரியாது. பாண்டியன் பரம்பரை அவனுக்கு தெரியாது, சோழன் பரம்பரை அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணின் பூர்வீக குடி, இந்த மண்ணில் உழைத்துக் கொண்டே இருப்பவர், பாடாற்றிக் கொண்டே இருப்பவர். அதுபோலதான் இன்றைக்கும் கூட இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, அந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் யார் என்று உழைக்கிற மக்களுக்கு, ஆடு மாடு மேய்க்கிற மக்களுக்கு தெரியாது. அரசல் புரசலாக அவர்களின் செவிகளில் இன்றைக்கு விழுந்திருக்குமே தவிர இதன் பின்னணி தெரியாது. யார் இந்த நாட்டை இதற்கு முன்பு ஆண்டார்கள் என்பதும் தெரியாது, இப்போது ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யார் என்பதும் தெரியாது. இப்படி அரசியல் களத்தோடு தொடர்பில்லாத வெகு மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர்களின் வாழ்வியலையும் சேர்த்துதான் நாம் வரலாறாக படிக்கிறோம். அவர்களின் பாதிப்புகளையும் சேர்த்துதான் நாம் வரலாறாக படிக்கிறோம். அவர்களுக்கு சமயம் பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் வாழ்வில் சில நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு மதங்களை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் சில பண்பாட்டு கூறுகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், பாதுகாக்கிறார்கள். மதங்கள் சொல்லுகிற தத்துவங்கள் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் அந்த தத்துவங்களோடு இணைந்த வாழ்வியலை கடைபிடிக்கிறார்கள். எனவே யுத்தங்களை பற்றி தெரியாமல் வாழ்ந்த மக்கள்,
யுத்தத்தில் எழுச்சி பெற்றவன் யார், வீழ்ச்சி அடைந்தவன் யார் என்கிற வரலாறு தெரியாத மக்கள், இலக்கியம் அறியாத மக்கள், கவிதைகளை படிக்காத மக்கள், பாடல்களை எழுதாத மக்கள் எப்போதும் இந்த மொழியையும் இந்த மொழியின் அனைத்து கூறுகளையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களால் தான் இன்றைக்கும் மொழி பாதுகாப்பாக இருக்கிறது. அவர்களால் தான் இன்றைக்கும் இந்த இனத்தின் பண்பாட்டு கூறுகள் பாதுகாப்பாக இருக்கிறது. அவர்களால் தான் எத்தனையோ படையெடுப்புகளையும் தாண்டி, மொழி கலப்புகளையும் தாண்டி, இனக்கலப்புகளையும் தாண்டி இந்த மொழியும் இந்த இனத்தின் பண்பாட்டு கூறுகளும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எனவே வரலாற்றை நாம் படிக்கிற போது அரசியல் களத்தோடு நேரடி தொடர்பில்லாத உழைக்கும் மக்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்களின் உண்மையான வாழ்வியலை நாம் படிக்க வேண்டும். ஆண்ட மன்னர்களின் வரலாற்றை படித்துவிட்டால் அது வரலாறு ஆகிவிடாது. அவர்களின் வெற்றிகளை நாம் பெருமை பொங்க பேசுவதனால் அது வரலாறு ஆகிவிடாது. அவையும் இணைந்துதான் வரலாறு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவற்றை எல்லாம் கடந்த சமூகம் ஒன்று இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே சாதி என்பது தெரியாது. ஆனால் அது வாழ்வில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே பகை எழாது, அவர்களுக்கு இடையிலே பகை எழாது. சாதி பெயர்களை இயல்பாக சொல்லி உறவாடுகிறார்கள். பகை இல்லை, அந்த இடத்தில் மோதல் இல்லை. அரசியலில் நேரடியாக தொடர்புள்ளவர்கள் தலையிடுகிற போதுதான் அது முரண்பாடாக மாறுகிறது, பகையாக மாறுகிறது. இதுதான் நீண்ட நெடிய வரலாறு. ஆகவே இது பற்றிய புரிதலே இல்லாமல் உழைத்துக் கொண்டே இருக்கிற சாமானியமான மக்களின் வாழ்வியலையும் நாம் உள்வாங்க வேண்டும். அவர்களின் புரிதலில் இருந்து நாம் நம்முடைய அரசியலை ஒழுங்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பதை நாம் உரத்து பேசுகிறோம். அதற்கு முன்னதாக தேசியவாதம் என்பதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவற்றை எல்லாம் பொருத்தி பார்க்கிற போது நடைமுறை அரசியலையும் நாம் இணைத்து அதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு புதிய அரசியலாக இருக்கிறது என்கிற ஈர்ப்போடு இதிலே நாம் இணைந்து விட்டால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும். இலங்கையிலே இரண்டு தேசிய இனங்களுக்கு இரண்டு வாழிடங்கள் அல்லது நிலப்பரப்புகள் தெளிவாக இருந்தன, வெளிப்படையாக தெரிந்தது. உனக்கான நிலப்பரப்பு வேறு, எனக்கான நிலப்பரப்பு வேறு. என் நிலப்பரப்பை என்னை நானே ஆண்டு கொள்வதற்கான அந்த இறையாண்மையை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று கோரிக்கை எழுப்புகிற அரசியல் தெளிவு அங்கே பிறந்தது. ஆகவே அது ஒரு தேசியவாதமாக பரிணமித்தது, வளர்ச்சியடைந்தது, வலுப்பெற்றது. அங்கே தனியே ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, வாழிடம் இருக்கிறது, தாயகம் இருக்கிறது. அந்த தாயகத்தில் பூர்வீக குடிகள் தலைமுறையாய் தமக்கான அடையாளத்தோடு, பாரம்பரியத்தோடு, இறையாண்மையோடு வாழ்ந்து வருகிற தேசிய இனம் இருக்கிறது. ஆகவே தாயகம், தேசியம் என்பது
உருப்பெறுகிற நிலையில் தன்னாட்சி என்கிற இயல்பான பரிணாமம் உருவாகிறது. ஆகவே தமிழீழ தேசியத்திற்கான அடிப்படை கூறுகள் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற அடிப்படையிலே உருப்பெற்றது, பரிணாமம் பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அது உண்மையிலேயே தமிழீழ தேசியவாதம். தனி தேசம் உருவாவதற்கான ஒரு அரசியலாக அது வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், ஆனால் அது வலுப்பெற்று இருக்கிறது, வலுவோடு இருக்கிறது. ஒரு களத்திலே அது தோல்வியை தழுவி இருக்கலாம், ஆனால் அது முற்றிலும் சிதைந்து போனது என்று சொல்ல முடியாது. தமிழீழ தேசியம் என்கிற அரசியல் இந்த 3 கூறுகளை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்திருக்கிற நிலையிலே அதை எந்த சக்தியாலும் சிதைக்க முடியாது. ஆனால் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு காலம் தேவைப்படலாம். அதற்கு சர்வதேச சூழல் பொருந்தி வர வேண்டும். அதற்கான காலம் கணிய வேண்டும். அதுவரையில் அந்த தமிழீழ தேசிய அரசியலை அடைகாக்கும் பொறுப்பு அந்த உணர்வாளர்களுக்கு இருக்கிறது, அந்த கடமை இருக்கிறது. இங்கே நாம் பேசுகிற தமிழ் தேசியம் எது தாயகம்? இங்கே நாம் பேசுகிற தமிழ் தேசியத்தில் நமக்கான தேசியவாதம் என்பதை எந்த நிலவரப்போடு நாம் இணைத்து பார்க்கிறோம்? நிலப்பரப்பு என்பது தேசியத்திலே மிக முக்கியமான ஒன்று. தேசம் இருந்தால்தானே தேசியம். தேசத்தை உருவாக்குவதற்கான சூழல் இருந்தால்தானே தேசியம் வளரும். ஆகவே இங்கு தன்னாட்சி என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டுமானால், வென்றெடுக்க வேண்டுமானால், அதை நோக்கி நாம் வீரியத்தோடு பயணிக்க வேண்டுமானால் தாயகத்தையும் தேசியத்தையும் நாம் அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. தேசியவாதம் எது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உலக நாடுகள் எப்படியெல்லாம் தேசியவாதங்களை பேசுகின்றன. மதவழி தேசியவாதம் இருக்கிறது, இனவழி தேசியவாதம் இருக்கிறது. உலகத்தில் இந்த 2 தேசியவாதங்கள் தான் பெருவாரியாக இருக்கின்றன, வெகுவாக இருக்கின்றன. இனவழி தேசியவாதம் அல்லது மொழிவழி தேசியவாதம், அதன் அடிப்படையில் தேசங்கள் உருவாகி தன்னாட்சி அதிகாரத்தை பெற்று சர்வதேச அரங்கில் தமக்கான தனி அடையாளத்தோடு இன்றைக்கு கோலோச்சுவதை நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே இலங்கை தீவில் இருப்பதை போல இல்லை. இந்திய தேசத்திற்குள்ளே ஒரு மாநிலமாக இருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இந்தியா என்கிற தேசத்தை உருவாக்குவதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்தியா என்கிற தேசத்தை உருவாக்குவதற்காக அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற இறையாண்மையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற இந்த தேசியவாதத்திற்கு கட்டுப்பட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உள்வாங்கி இருக்கிறோம், ஒப்புக்கொண்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டதனால் இந்த தேர்தலிலும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் நாம் பங்கேற்கிறோம். இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் தமிழ் தேசியம் என்று பேசுகிறோம் என்றால், ஒன்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் அல்லது மக்களை ஏமாற்றுகிறோம் என்று பொருளாகிவிடும்.
இது ஒரு புரிதலுக்காகத்தான் உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். இது மாற்று கருத்து அல்ல, அது முரண்பட்ட கருத்து அல்ல, எதிர்கருத்து அல்ல. நமக்கு ஒரு புரிதல் தேவை. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட தமிழ் தேசியம் உண்டா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஒற்றை குறிக்கோள் இந்தியாவை ஒரே தேசமாக்குவதுதான். அதற்கான தேசியவாதம் தான் எல்லா தேசிய கட்சிகளாலும் முன்வைக்கப்படுகிறது. காந்தி காலத்திலே காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம் ஆங்கிலேய எதிர்ப்பை முன்னிறுத்தியதால் இந்தியர் என்கிற தேசியவாதத்தை முன்வைத்தார்கள். நாம் இந்தியர், எந்த மதமாயிருந்தாலும், எந்த மாநிலமாயிருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடிய தேசிய இடமாக இருந்தாலும், எந்த பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்கிற உணர்வை பெறுவோம். அது நாட்டினத்தின் அடிப்படையிலான தேசியவாதம். The nationality based nationalism. இந்தியன் என்கிற உணர்வின் அடிப்படையிலான ஒரு தேசியவாதத்தை அன்றைக்கு காங்கிரஸ் முன்வைத்தது, காந்தி முன்வைத்தார். நீ இந்துவாக இரு, முஸ்லீமாக இரு, கிறிஸ்தவனாக இரு, எதுவாகவும் இரு, நீ தமிழனாக இரு, மலையாளியாக இரு, எதுவாகவும் இரு, ஆனால் நீயும் இந்தியன், நானும் இந்தியன். அந்த இந்தியன் என்கிற உணர்வை பெற்றால்தான் ஆங்கிலேயனை எதிர்க்க முடியும் என்கிற தேசியவாதம் அன்றைக்கு முன்வைக்கப்பட்டது. வெள்ளையன் வெளியேறிவிட்டான், நாடு விடுதலை பெற்று விட்டது. இன்றைக்கு ஆங்கிலேயனை முன்னிறுத்தி ஒரு நாட்டின தேசியவாதத்தை எழுச்சி பெற வைக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில், பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்பதற்கான வாய்ப்பை இந்த அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற சூழலில் இந்து என்கிற பெரும்பான்மையை கையில் எடுத்து மதவழி தேசியவாதத்தை முன்வைக்கிறது. நீயும் நானும் இந்தியனாய் எழுவோம் என்று அல்ல, இந்துக்களாய் எழுவோம் என்று அந்த கட்சி தேசியவாதத்தை முன்வைக்கிறது. ஆகவே அவன் இந்தியாவை ஒரு தேசமாக்க விரும்புகிறான். மதவழி அடிப்படையில் தேசியவாதத்தை முன்வைக்கிறான். மதவழி அடிப்படையில் தேசியவாதத்தை முன்வைக்கிற போது மொழியும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக முன்வந்து நிற்கிற போது அவன் பார்வையில் அவனுக்கு அது சரி என்கிற அடிப்படையில் அவன் இந்தியா முழுவதும் இந்தியை பேச வைக்க வேண்டும். எல்லா மாநில மக்களும், பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இந்தியை பேசக்கூடியவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார். ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்பதுதான் அவனுடைய தேசியவாதம். ஒரே தேசம், ஒரே மொழி என்பதுதான் அவனுடைய தேசியவாதம். ஒரே கலாச்சாரம் என்கிற போது அதிலே மொழியும் மதமும் சேர்ந்து விடுகிறது. கலாச்சாரம், பண்பாடு என்றால் மொழி சார்ந்த, மதம் சார்ந்த வாழ்வியெல்லாம் கலாச்சாரம், பண்பாடு. ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே மொழி. அப்போதுதான் ஒரே அவன் விரும்புகிற ஒரே தேசத்தை உருவாக்க முடியும். எனவே அவன் விரும்புகிற கலாச்சாரத்தை கட்டமைக்க வேண்டுமானால் அவனுக்கு இந்து கலாச்சாரம் தான் பெரும்பான்மையானது, முதன்மையானது. அவன் பேசுகிற அந்த கலாச்சாரத்தை மேலும் இங்கே உறுதிப்படுத்த வேண்டுமானால் இந்தியா முழுவதும் மொழி அடிப்படையில் மக்கள் பிரிந்து போய்விடாமல் தடுக்க வேண்டும். அந்த பிரிவினை வாத உணர்வு தலை தூக்கிவிடக் கூடாது. அது பிராந்தியவாதம், அது கூடாது. அது தேசியவாதம் இல்லை. மொழி அடிப்படையில், தேசிய இன அடிப்படையில் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினால், அந்த உணர்வை பெற்றால், அது வலு பெற்றால் அவன் விரும்புகிற ஒரே தேசத்தை உருவாக்க முடியாது. மதவழி தேசியவாதத்தை கட்டமைக்க முடியாது. இந்திய அரசமைப்பு சொல்லுகிற ஒற்றை தேசத்தை உருவாக்க முடியாது. நாடு விடுதலை பெற்ற போது இது ஒரு தேசமாக இல்லை. நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட இந்திய பகுதிகள் இருந்தன. அவற்றையெல்லாம் இணைந்து ஒரு தேசமாக்க வேண்டும்.
வாய்ப்பை உருவாக்கி தருகிற ஒரு ஆவணம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். ஆகவே நான் மறுபடியும் வருகிறேன், நாம் பேசுகிற தமிழ் தேசியம் தமிழீழ தேசியத்தோடு பொருந்துமா என்றால் பொருந்தாது. அந்த பிரபாகரன் அவர்கள் அதில் தெளிவாக இருந்தால் ஒரு தேசத்தின் விடுதலை தான் இறுதி இலக்கு. அதுதான் இனத்தின் விடுதலை, அதுதான் மொழியின் விடுதலை. ஆகவே ஒரு நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் ஒரு தேசியவாதத்தின் அடிப்படையாக இருக்க முடியும். நாம் என்ன தேசியவாதத்தை முன்னெடுக்க போகிறோம்? இந்தியாவை பொறுத்தவரையில் பல தேசிய இனங்கள் சிதறி கிடக்கிற ஒரு நிலப்பரப்பாக இருந்தாலும் கூட இந்தியா எமது தேசம் என்கிற உணர்வை நீண்ட காலமாக ஒவ்வொரு தேசிய இனத்திலேயும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, வளர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில அது மேலும் வலுப்பெற்று விட்டது. இவ்வாறான சூழலில் நாம் வெறும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் முன்னிறுத்துகிற போது பிற மொழி வெறுப்பாக அது மாறி நம்முடைய பயணம் மடைமாற்றம் செய்யப்படுகிறது அல்லது திசை திருப்பப்படுகிறது. மேலும் பிரபாகரன் அவர்களின் வெற்றி என்னவென்றால் ஒரு தேசத்தின் விடுதலையை முன்னிறுத்தி தமிழீழ தேசியவாதத்தை உயர்த்தி பிடித்த சூழலிலும் மிக கவனமாக பொறுப்புணர்வோடு சிங்கள இனத்தின் மீதான வெறுப்பை வளர்க்கவில்லை. எந்த தமிழனும் சிங்களவனை பார்த்து கல்லெடுத்து அடித்ததில்லை. சிங்களவனோடு ஒரு வெறுப்பை அவன் உமிழ்ந்தது. நான் தமிழன், நீ சிங்களன் என்கிற அடிப்படையில் யாரும் தமிழர் தரப்பில் இருந்து நிகழவில்லை. ஏன் புலி படையே கூட சாதாரணமான உழைக்கும் சிங்கள மக்களின் மீது தாக்குதல் நடத்தவில்லை. அரசியல் ரீதியான தாக்குதலை நடத்தினார்களே தவிர மொழி அடிப்படையில் சிங்களவர்களை வெறுப்புக்குள்ளாக்கி பார்க்கிற இடமெல்லாம் சிங்களவனை தாக்குங்கள் என்கிற அடிப்படையிலே அதன் பயணம் ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை. அந்த யுத்தத்தில் எவ்வளவு கவனமாக அவர் இன்னொன்றையும் கையாண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய இனத்தின் விடுதலைக்கான ஒரு யுத்தத்தை நடத்திய பேரரசு பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலும் தமிழனை ஒரு இந்து என்று அவர் பயிற்றுவிக்கவில்லை. அந்த உணர்வை அவர் உண்டவில்லை. அந்த அடையாளத்தை அவர் உயர்த்தி பிடிக்கவில்லை. இந்து என்கிற அடையாளத்தை உயர்த்தி பிடித்திருந்தால் இந்திய தேசத்திலிருந்து அவர்களுக்கு ஆதரவே பெருகியிருக்கும். வட இந்தியக்காரர்கள் கைநீட்டி இருப்பார்கள், அரவணைத்திருப்பார்கள். தமிழர் என்கிற அந்த அடையாளத்தை தவிர்த்தவர் மத அடிப்படையிலான எந்த உணர்வையும் அவர் உள்வாங்கியதில்லை, ஏற்றுக்கொண்டதில்லை. அதை யாருக்கும் பயிற்றுவிக்கவும் இல்லை. தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற கொள்கை அடிப்படையிலே ஒரு தேசத்தின் விடுதலையை முன்னிறுத்தி அந்த தமிழீழ தேசியம் வளர்த்தெடுக்கப்பட்டது, செழுமைப்படுத்தப்பட்டது என்பதுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் வெற்றி. அந்த இயக்கம் தோற்று போயிருக்கலாம், அந்த யுத்தத்தில் தோற்று போயிருக்கலாம், அந்த கருத்தியல் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தமிழீழ தேசியம் என்கிற கருத்தியல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை சீர்குலைக்க, சிதைக்க மதவாதிகளும் சாதியவாதிகளும் உட்புகுந்து விட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய தனித்துவத்தை பாதுகாக்கிற ஒரு போராட்டத்தை, நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு தேசிய பேரினத்தின் வரலாற்றை, பண்பாட்டை, வாழ்வியலை
அதன் மூலம் இந்த சமூகம் ஈட்டி இருக்கிற அறிவு சொத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தை நாம் நடத்துகிறோம். அந்த புரிதலோடு தான் இந்த தமிழ் தேசியத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் புரிதல். இந்தியா முழுவதும் சிதறி கிடக்கிற உழைக்கும் மக்களை நம்மால் அமைப்பாக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மால் அதை சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு தான் நாம் களத்தில் இருக்கிறோம். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரே பண்புள்ள பகையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடலிலே ஒரு ஓரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை நாம் அள்ளி எடுத்தால் எஞ்சி இருக்கிற கடலில் இருக்கிற அதே தன்மை அள்ளிய நீரிலும் இருக்கும். அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவில் என்ன பண்பு இருக்கிறதோ அது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. இந்திய சமூக கட்டமைப்பு அடிப்படையில் சாதியத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது, வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாதிய வேர்கள் இந்திய தேசம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. இந்த சாதியத்தின் வேரை அறுப்பதன் மூலம்தான் பகுதியாகவோ முழுமையாகவோ ஒரு விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அரசியல். அதுதான் பெரியாரியம், அதுதான் அம்பேத்கர். பெரியாரை அப்படித்தான் அணுக வேண்டும். அவரை வெறும் பார்ப்பன துவேசியாக பார்க்கிறார்கள். அவரை தமிழர் அல்லாதவர் என்று விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசியம் இழிந்து கிடக்கிறது, கீழாகி போய்விட்டது, அற்பமாகிவிட்டது. தமிழ் தேசியம் அப்படி அல்ல. எந்த மொழியையும் வெறுப்பதல்ல தமிழ் தேசியம், எந்த இனத்தையும் வெறுப்பதல்ல தமிழ் தேசியம். அவர் கன்னடர் என்பதால் தான் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார் என்று கற்பிக்கிறார். திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார். ஒரு கற்பிதத்தை மக்களிடத்தில் பரப்புகிறார். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல். இதை எப்படி தமிழ் தேசியம் என்று எடுத்துக் கொள்ள முடியும்? அவர் வாழ்ந்த காலத்தில் இது மதராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த தென்னிந்திய மொழிகளை பேசக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு ஆட்சி எல்லைக்குள்ளே வாழ்ந்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் மதராஸ் பிரசிடென்சி என்கிற நிலப்பரப்புக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். யாரும் இங்கே ஆக்கிரமிப்பு செய்து ஊடுருவல் செய்து இந்த இனத்திற்குள்ளே வந்து இந்த இனத்தை அழிக்க முயற்சித்தார்கள் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. இது மதராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. அதற்குள்ளே தெலுங்கு பேசுகிறவர்கள் இருந்தார்கள், மலையாளம் பேசுகிறவர்கள் இருந்தார்கள், கன்னடம் பேசுகிறவர்கள் இருந்தார்கள், தமிழ் பேசுகிறவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு இடையில் அப்போது இயக்கம் உருவாகிற போது அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு சொல்லாடல் தேவைப்பட்டது. பெரியாருக்கு முன்னரே பண்டிதர் பேசினார் திராவிடம். பெரியாருக்கு முன்னரே ரெவரண்ட் ஜான் ரத்தினம் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலே இயக்கம் கண்டார். நான் கேட்கிறேன், அயோத்திதாச பண்டிதரும் அதே கெட்ட எண்ணத்தோடு தான் திராவிடம் என்ற சொல்லை கையாண்டாரா? அதே தீய நோக்கத்தோடு தான் ரெவரண்ட் ஜான் ரத்தினமும் திராவிடர் கழகம் என்கிற இயக்கத்தை உருவாக்கினாரா? தமிழர்களின் உணர்வுகளை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவா? தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெறக்கூடாது என்பதற்காகவா? திராவிடம் என்பது சாதியத்தின் வேறெடுக்கும் ஆயுதம். அது சனாதனத்தை வேறெடுக்கும் ஆயுதம். அப்படித்தான் அறிஞர் பெருமக்கள் அதை கையாண்டார்கள். இன்றைக்கு மொழிவழி மாநிலங்கள் உருவான பிறகு அது தேவையில்லை என்பது ஏற்புடையது, வேறு. அது வேண்டாம் என்றால் வேண்டாம், சரி. ஆனால் அன்றைக்கு உருவானதே
இந்த தமிழ் தேசியம் உருவாகாமல் தடுப்பதற்குத்தான் என்று கற்பிதம் செய்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது, அறிவீனமானது, அவதூறானது, அற்பத்தனமானது. இதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? வெறும் மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி இப்படித்தான் இனவாதமாக மாறி இன வெறுப்பாக போய் நிற்கும். பெரியாரை நீங்கள் பிறமொழி இனத்தை சார்ந்தவர்கள் என்று மறுதளித்தால் புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மாமேதை மார்க்ஸ் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மகாத்மா பூலே அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எங்கே போய் நிற்கிறது? எனது அருமை தோழர்களே, பெரியார் பார்வை என்பது சாதியத்தை வேறறுப்பதன் மூலம்தான் உழைக்கும் மக்களின் விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்பதுதான். எல்லாவற்றையும் தூக்கி பின்னால் வைத்தார், அனைத்தையும் தூக்கி பின்னால் வைத்தார். அறிவிலையில் உழலக்கூடிய எளிய மக்களின் விடுதலையை முன்னால் வைத்தார். அவர்களை சிதறடித்திருப்பது, அவர்களை சிதைத்துக் கொண்டிருப்பது, அவர்களை ஒடுக்கி வைத்திருப்பது, அவர்களின் உழைப்பை சுரண்டிக் கொண்டிருப்பது சமாதானம் என்கிற அரசியல் தான். அதுதான் இவ்வளவு பெரிய சமூக பாகுபாடுகளுக்கு காரணம். டிஸ்கிரிமினேஷன்ஸ், இந்த பாகுபாடுகளுக்கு காரணம். அதை வேறு இருக்க வேண்டும் என்கிற வேட்கையும் வெறியும் தந்தை பெரியாரிடத்திலே இருந்திருந்தது. தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டுமானால் இந்த பார்வையோடு நாம் மொழிவழி தேசியத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை தமிழீழ தேசியத்தோடு நாம் இணைத்து பேசுவது அவர்களையும் நாம் கொச்சைப்படுத்துவதாகிவிடும். அது வேறு, இது வேறு. நாம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே நின்று ஜனநாயகத்தை பாதுகாத்து இந்த சமாதானத்தை வேறறுப்பதற்கு இந்திய தேசிய பார்வையும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு தமிழை சிதைக்க வருகிற இந்தியை எதிர்த்து தமிழர்களை இந்தி பேசக்கூடியவர்களாக மாற்ற துடிக்கிற வட இந்திய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நாம் களமாட வேண்டியிருக்கிறது. அந்த புரிதலோடு இந்த அரசியலை நாம் முன்னெடுப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி